ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மூவர்ண கொடி உருவான கதை பற்றி தெரியுமா? வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். உலகின் ஒவ்வொரு நாட்டிற்கும் அதன் சொந்த கொடி உள்ளது. கொடி என்பது ஒரு சுதந்திர நாட்டின் சின்னமாகும். 1947 ஆகஸ்ட் 15 ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு தற்போதுள்ள கொடி உருவாக்கப்பட்டது. அதாவது ஜூலை 22 1947 அன்று நடைபெற்ற அரசியலமைப்பு சபையின் கூட்டத்தில் இந்தியாவின் தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதற்கு முன்பாகவே இந்த கொடி முதல் இந்திய தேசிய கொடி ஆகஸ்ட் 7 1906 அன்று கொல்கத்தாவில் உள்ள பார்சி பாகன் சதுக்கத்தில் ஏற்றப்பட்டது. கொடியானது சிவப்பு, மஞ்சள் மற்றும் பச்சை ஆகிய 3 முக்கிய வண்ணங்களை கொண்டிருந்தது. அதன் பின்னர் ஏப்ரல் 1921 மகாத்மா காந்தி இந்திய கொடியின் அவசியத்தை பற்றி முதலாக எழுதினார். அதில் மகாத்மா காந்தி ஒரு மூவர்ண கொடியில் நடுவில் நூற்பு சக்கரத்தை சேர்க்குமாறு வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து சக்கரத்தை ஆதாரமாக கொண்டு சிவப்பு, பச்சை ஆகிய 2 வண்ணங்களை கொண்ட ஒரு கொடியை உருவாக்கினார். அத்தகைய சிறப்பு வரலாற்றை கொண்ட இந்த இந்திய தேசிய கொடி உருவான கதை மற்றும் சுவாரஸ்ய தகவல்களைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். 1904 இந்தியாவின் முதல் தேசிய கொடியை சுவாமி விவேகானந்தரின் சீடரான சகோதரி நிவேதிதா வடிவமைத்தார். இன்று நாம் பயன்படுத்தும் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த பிங்காலி வெங்கையா. இவர் ஒரு இந்திய சுதந்திர போராட்ட வீரராவார். ஆரம்பகால இந்திய தேசிய கொடியின் அடிப்படையிலான கொடியை வடிவமைத்தவர். அவர் ஒரு விரிவுரையாளர், எழுத்தாளர், புவியியலாளர், கல்வியாளர், வேளாண்மையாளர் மற்றும் பல மொழியாளர் ஆவார். காந்தி முதலில் 1921 இந்திய தேசிய காங்கிரசுக்கு ஒரு கொடியை முன்மொழிந்தார். பின்னர் 1931 மூவர்ண கொடியை நமது தேசிய கொடியாக ஏற்று ஒரு முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கொடி தற்போதுள்ள கொடி. தேசிய கொடியின் வடிவமைப்பு 22 ஜூலை 1947 அன்று இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜூலை 22 1947 அன்று இந்திய தேசிய கொடி அதிகாரப்பூர்வமாக ஏற்றப்பட்டது. அதன் கோடுகள் குங்குமப்பூ, வெள்ளை, பச்சை நிறமாகவே இருந்தன. ஆனால் சுழலும் சக்கரம் நீல சக்கரத்தால் மாற்றப்பட்டது. அதாவது தர்ம சக்கரம், சட்டத்தின் சக்கரமாகும். இந்திய தேசிய கொடியில் உள்ள காவி நிறம் தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது. வெள்ளை நிறம் நேர்மை, அமைதி மற்றும் தூய்மை ஆகியவற்றை குறிக்கிறது. முதல் இந்திய தேசிய கொடி ஆகஸ்ட் 15 1947 அன்று ஏற்றப்பட்டது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டது. சுதந்திர தினத்தன்று பிரதமரால் தேசிய கொடி ஏற்றப்படுகிறது. அது கீழிருந்து மேலே இழுக்கப்பட்டு பின்னர் கட்டப்படுகிறது. மறுபுறம் குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவரால் தேசிய கொடி ஏற்றப்படுகிறது. நமது தேசிய கொடியை வடிவமைத்த இஸ்லாமிய பெண் யார் என்று கேட்டால் சுரையா தியாப்ஜி. பிரித்தானியாவின் இந்தியாவின் ஹைதராபாத்தில், அதாவது ஆந்திரா, இப்போது தெலுங்கானாவின் தலைநகரம், 1919 பிறந்தார். இவர் பிரபல வழக்கறிஞரும் சமூக செயற்பாட்டாளரும் இந்திய தேசிய காங்கிரசின் முஸ்லிம் தலைவருமான பத்ருதீன் தியாப்ஜியின் மனைவியாவர். இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்திய கொடியை வடிவமைக்க ஒரு குழுவினை அமைத்து 22 ஜூலை 1947 அன்று இந்திய கொடியின் நடுவிலுள்ள கைராய்ட்டுகளுக்கு பதிலாக 24 கோள்களை கொண்ட அசோக சக்கரத்தை இடம்பெறச் செய்தனர். அந்த சக்கரம் தர்மத்தையும் நீதியையும் குறிக்கிறது. இந்தியாவின் கொடி குறித்த சட்டத்தின்படி 1.3 மற்றும் 1.4 படி தேசிய கொடி செவ்வக வடிவில் இருக்க வேண்டும். இந்த கொடி எந்த அளவினதாகவும் இருக்கலாம். ஆனால் தேசிய கொடியின் நீளம், உயரம், அகலம் இந்த விகிதம் 3:2 என்பதாக இருக்க வேண்டும். அகிம்சை முறையின் மூலம் போராடி பெற்ற சுதந்திரத்தை இந்திய மக்கள் அனைவரும் கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலும் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. பிரிட்டிஷ் அரசின் ஜாக் கொடி இறக்கப்பட்டு கோட்டை கொத்தளத்தில் உள்ள கொடி கம்பத்தில் முதலாக இந்திய நாட்டின் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. இந்திய தேசிய கொடியை அதிகாரப்பூர்வமாக நம் நாட்டில் தயாரிக்கும் ஒரே ஒரு ஃபேக்டரி மட்டுமே உள்ளது. அது கர்நாடகா மாநிலம் தார்வாட் மாவட்டத்தில் உள்ள பெங்கேரி என்ற கிராமத்தில் உள்ள கர்நாடகா காதி கிராமோத்யோக் சம்யுக்த சங்கா, அதாவது KKGSS என்ற இடத்தில் அமைந்துள்ள தொழிற்சாலையில் மட்டுமே இந்திய கொடிகள் தயாரிக்கப்படுகின்றன. ரவீந்திரநாத் தாகூர் 1911
ரவீந்திரநாத் தாகூர் 1911 பரோதா பாக்யோ பிதாதா பாடலை இயற்றினார். பின்னர் அது ஜனகண மன என மறுபெயரிடப்பட்டது. முன்னரெல்லாம் மிகவும் முக்கிய தருணம் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை தவிர இந்திய குடிமக்கள் தேசிய கொடியை ஏற்ற அனுமதிக்கப்படவில்லை. தொழிலதிபர் நவீன் ஜிண்டால் ஒரு தசாப்த கால சட்ட போராட்டத்திற்கு பிறகு ஜனவரி 23, 2004 அன்று உச்சநீதிமன்றத்தின் முக்கிய தீர்ப்பில் மக்களும் எல்லா நிகழ்வுகளின் போதும் கொடியேற்றலாம் என்ற அனுமதி பெற்றார். 2004 உச்சநீதிமன்றம் இந்திய அரசியல் அமைப்பின் ஒரு பிரிவின்படி மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் சுதந்திரமாக தேசிய கொடியை பறக்க விடுவதற்கான உரிமை இந்திய குடிமகனின் அடிப்படை உரிமை என அறிவித்தது. 5 நாடுகள் தங்கள் சுதந்திர தினத்தை இந்தியாவுடன் கொண்டாடுகின்றன. இந்த நாடுகள் அதாவது காங்கோ குடியரசு, தென்கொரியா, வடகொரியா, லிச்சன்ஸ்டைன் மற்றும் பக்ரைன் ஆகிய நாடுகளாகும். இந்திய அரசின் உத்தரவு இல்லாத தருணங்களில் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கப்படக்கூடாது. அரை கம்பத்தில் பறக்க வேண்டிய போது முதலில் கம்பத்தின் உச்சி வரை ஏற்றப்பட்டு அதன் பிறகு அரை கம்பம் வரையில் இறக்கப்பட வேண்டும். அதே போல தேசிய கொடை இறக்கும் போதும் உச்சி வரை ஏற்றப்பட்டு பின்பு முழுவதும் இறக்கப்பட வேண்டும். முதல்வர், பிரதமர், குடியரசுத் தலைவர் போன்ற பொறுப்பில் உள்ளவர்கள் மரிக்கும் போது அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக தேசிய கொடிகளை அரை கம்பத்தில் பறக்கச் செய்வது வழக்கம்.